ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சிசிப்பில் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னா, விச் வெல்டிங் ப்ராசஸ் யூஸ் அ நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட். ஸோ எந்த வெல்டிங் ப்ராசஸில் வந்து நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கு. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றி நம்ம பார்த்துறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் MIMAG, அதாவது மிக் மேக் வெல்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மெட்டல் இனர்ட் கேஸ் வெல்டிங், மெட்டல் ஆக்டிவ் கேஸ் வெல்டிங்கில் என்ன எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கன்சியூமர் எலக்ட்ரோட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இதில் வந்து தனியாக வந்து ஒரு ஃபில்லர் ஒயர் தனியாக வரும். ஸோ அந்த ஃபில்லர் ஒயர் மெல்ட் ஆகி தான் வந்து வெல்டு கிரியேட் ஆகும். ஸோ இதை வந்து அந்த எலக்ட்ரோட் வந்து அந்த ஃபில்லர் ஒயர் வந்து கன்சியூமர், அதாவது கன்சியூம் ஆகிடுறது, வெல்டு அடித்து முடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அது கன்சியூமர். அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் வந்து டிக், அதை கடைசியாக பார்த்துறோம் SAW, அதாவது சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங். ஸோ இதுவும் சேம் அதே தான். இதில் வந்து இதுலேயும் ஃபில்லர் ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது எலக்ட்ரோட் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வந்து மெல்ட் ஆகும். ஸோ இதுவும் கன்சியூமபிள். அதுக்கப்புறம் SMAW, அதாவது மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங், அதாவது ஸ்டிக் வெல்டிங் சொல்லுவாங்க இதை. ஸோ இதுலேயும் வந்து தனியாக வந்து ஒரு எலக்ட்ரோட் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அதில் வந்து ஃப்ளக்ஸ் கோட்டிங் இருக்கும். ஸோ இதுவும் மெல்ட் ஆகி வந்து வெல்டு உருவாக்கும். ஸோ இதுவும் வந்து கன்சியூமர் எலக்ட்ரோடு தான். ஸோ அதாவது இந்த கன்சியூமரில் வந்து அதாவது இந்த எலக்ட்ரோட இதில் வந்து 2 இருக்குது, கன்சியூமபிள், நான் கன்சியூமபிள் சொல்லி 2 இருக்குது. கன்சியூமபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம்னா ரெண்டாவது வந்து அதை வந்து அதாவது யூஸ் பண்ணதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கன்சியூமர் அப்படிங்கிறது அது வந்து மெல்ட் ஆகாது. மீன்ஸ் எப்படின்னா, நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஃபில்லர் ஒயருங்கிறது மெல்ட் ஆகும். நான் கன்சியூமர் அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரோட் வந்து மெல்ட் ஆகாது. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து டிக்கு ஜீட்டா. ஸோ டங்ஸ்டன் இனர்ட் கேஸ் வெல்டிங், அதில் வந்து நான் கன்சியூமர் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த எலக்ட்ரோடு வந்து எப்படின்னா டங்ஸ்டன் எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டங்ஸ்டனில் வந்து அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து அதிகம். ஸோ வந்து இது வந்து உருகாது, மெல்ட் ஆகாது. ஸோ வெல்டிங் பண்ணும்போது வெல்டோட, அதாவது அந்த எலக்ட்ரோட் வந்து அந்த வெல்டோட ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து தனியாக வந்து ஃபில்லர் ராடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது மெல்ட் ஆகிறதுக்கு. ஸோ மற்ற ப்ராசஸில் வந்து ஃபில்லர் ஒயர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஃபில்லர் ஒயர் வந்து மெல்ட் ஆகாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட் ஃபில்லர் ராட் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து மெல்ட் ஆகி வந்து வெல்டை வந்து பேரண்ட் மெட்டலையும் மற்ற நம்ம இதையும் 2 பேரண்ட் மெட்டல் வந்து ஜாயின் பண்ணுது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டினோட உங்களை வந்து பார்க்குறேன்.